அறிவுக்களஞ்சியம். பாடசாலை மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நடத்துபவர் ARM ஜெஃப்ரி. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும், தூய மனைவிமார்கள் மீதும், அவர்களது சஹாபாக்கள் மீதும், மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உள தூய்மையோடு செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாணவ செல்வங்களின் அறிவளிச்சுக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையின் நல்ல அறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், வானொலி முஸ்லிம் சேவை வாஞ்சியோடு வழங்கும் லட்சிய அரங்கம், இன்பத் தேன் சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு களஞ்சியம். இன்றைய போட்டியில் கலந்து கொள்வதற்காக எனது இடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணியினர். இவரோடு போட்டியிடுவதற்காக வலதுபுறத்திலே மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணியினர். விரைந்தது உலகம் பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அலுவலகத்திற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். போட்டியை முதலாவது போட்டியாளர் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி தலைவர் NM சப்ராஸ். ஒழுக்கமில்லாதவனிடத்தில் கல்வி பன்றியின் களத்தில் வைரச்சங்கிலி போன்றதாகும். உங்களுக்கான கேள்வி இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் யாத்திரை சென்ற வேளையிலே பரிசாக 50 நேர தொழுகை வழங்கப்பட்டது. இந்த வேளையிலே எந்த நபியின் ஆலோசனைக்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இறுதியிலே 5 நேர தொழுகையாக, ஐங்கால தொழுகையாக அது குறைந்தது? கேள்வி: 50 நேர தொழுகையை 5 நேர தொழுகைக்கான ஆலோசனையை வழங்கிய நபி அவர்களின் பெயர் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணியின் தலைவர் UM அஸ்லம். உங்களுக்குரிய கேள்வி இதுதான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 179 எந்த நகரத்தில் வஃபாத்தானார்கள்? மதீனா நகரம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளர் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணியைச் சேர்ந்த MHM முபீன். எவர் மென்மை இழந்து விடுகிறாரோ அவர் நன்மை இழந்தவராவார். உங்களுக்கான கேள்விதான். அல் குர்ஆனில் இருக்கின்ற 114 சூறாக்களுக்குள்ளே மீம் என்ற எழுத்து ஒரே ஒரு சூறாவை தவிர எல்லா சூறாக்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. கேள்வி: மீம் என்ற எழுத்து இடம்பெறாத அந்த ஒரே ஒரு சூறா அத்தியாயம் எது என்பதே உங்களுக்கான கேள்வி. அதே அணியைச் சேர்ந்த விரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். சூரா கௌசர். சூரா கௌசர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. இது மட்டக்களப்பு காங்கேயருடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் AWA மாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ அறியாதவற்றை அறிந்தவரிடம் சென்று கற்றுக்கொள். உங்களுக்கான கேள்வி இதுதான். கர்பலா நிகழ்வின் போது கூபா நகரத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளரின் பெயர் என்ன? கலிஃபா மாமூன். இல்லை, அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். கர்பலா நிகழ்வின் போது கூபாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணிக்கு சந்தர்ப்பம். யசீத் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி.
இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் AM முகம்மது. உங்கள் அறிவை வளர்க்கும் எதுவாயினும் எங்கிருந்த போதிலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நபிமொழி. உங்களுக்குரிய கேள்வி இதுதான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தகப்பனாரின் பெயர் என்ன? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தகப்பனாரின் பெயர் என்ன? அபு உபையா. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். அபு சுஃபியான். அபு சுஃபியான் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் AGM சுஜா. ஒரு தாய் சிறந்தவராக இருக்கிறார், ஒரு 100 ஆசிரியர்களை விட. இதுதான் உங்களுக்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரை சென்ற போது முதலாவது வானத்திலே சந்தித்த நபிகளாரின் பெயர் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த வேறேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பது பிழை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. ஈசா அலைஹிஸ்ஸலாம். இரு அணிகளும் விடையளிக்க தவறுவிட்டன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதே சரியான விடை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதே சரியான விடை. இனி வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணியின் அடுத்த போட்டியாளர் எஸ் பஸ்மிலா. கேள்வி கேட்க அஞ்சுபவன் எதையும் எதிர்காலத்தில் கற்றுக்கொள்ள மாட்டான். அர்-ரிசாலத்து உசூலியா எனும் நூலை எழுதிய குறைஷி குலத்தைச் சேர்ந்த இமாம் பலஸ்தீனத்தின் காசாவிலே பிறந்தார்கள். எகிப்திலே இறையடி எய்தினார்கள். இந்த இமாம் அவர்களின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். இமாம் ஷாமி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. இது மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் MTA அஸாருத்தீன். பேச்சு பெரிதாக இருப்பினும் அதை காட்டிலும் மௌனம் சிறந்தது. உங்களுக்குரிய கேள்வி இதுதான். புனித அல் குர்ஆனில் மூசா நபி அவர்களின் பெயர், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் 136 இடங்களிலே வந்திருக்கிறது. அடுத்தபடியாக 43 இடங்களில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் நபி அவர்களின் பெயர் என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் 136 இடங்களில் வந்திருக்கிறது. அடுத்தபடியாக 43 இடங்களில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் இறை தூதரின் பெயர் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இல்லை, அதே அணியைச் சேர்ந்த வேறேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. இனி அதே அணியின் இறுதிப் போட்டியாளர் HMF ரிசானா. சக்தி அதிகமாக இருப்பினும் ஓட்டம் மெதுவாக இருப்பது நல்லது. பதறாத காரியம் சிதறாது, அப்படித்தானே? நல்லது. உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஒரு தந்தை தன் புதல்வருக்கு உபதேசம் செய்ததை அல் குர்ஆன் கூறுகிறது. புனித அல் குர்ஆனிலே ஒரு தந்தை தன் புதல்வருக்கு உபதேசம் செய்ததை கூறுகின்ற சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த தந்தையின் பெயர் என்ன? ஆலு இம்ரான். இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹஸ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. இனி மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலயின் அடுத்த போட்டியாளர் MTM ஹிஸ்புல்லா. ஒன்று பாட்டால் உண்டு வாழ்வு. நபி ஒருவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போது வானவர்கள் வந்து அவருக்கு பிறக்கப் போகும் குழந்தை பற்றி நன்மாராயம் கூறினார்கள். அந்த குழந்தையின் பெயர் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நபியின் பெயர் என்ன? நபி ஒருவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போது வானவர்கள் வந்து அவருக்கு பிறக்கப் போகும் குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நன்மாராயம் கூறினர். அந்த நபியின் பெயர் என்ன? அறையிலே நின்று தொழுது கொண்டிருந்த நபி அவர்களின் பெயர் என்ன? நபி மூசா. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வேறேனும் வந்து விடை கூறலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இரு அணிகளும் விடையளிக்க தவறுவிட்டன. அந்த கேள்விக்கான சரியான விடை நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்பதே சரியான விடை. இவருக்கும் புள்ளிகளில் இல்லை. எனது பார்வையாளர்களை, போட்டியாளர்களை, வானொலியினர்களே, முதலாம் சுற்று முடிவை அறியத் தருவதற்கிடையில் அனுசரணை நாடுகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். அனைத்து விதமான புத்தகங்களையும் ஒரே குறியின் கீழ் பெற்றுக் கொள்ள மாபெரும் இஸ்லாமிய புத்தக இல்லம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் புனித அல் குர்ஆன்
இப்போது பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து மணிக்கு வந்து விடையினை கூறினால் மாபெரும் அறிவு இல்லம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்லலாம். இதுதான் பார்வையாளர்களுக்கான கேள்வி. மிக இலகுவான வினா. அமெரிக்க அரசின் ராஜாங்க துறையில் 2010 தெரிவு செய்யப்பட்ட உலகின் 10 பேரிலே துணிச்சல் மிக்க பெண் என பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி, ஒரு முஸ்லிம் பெண்மணி. அவருடைய பெயர் என்ன என்பதை எங்கே பார்வையாளர்கள் பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலில் வந்தவருக்கு முதல் சந்தர்ப்பம். விடை கூறுவதற்கு வந்திருக்கின்றார் ஒரு பாடசாலை மாணவி. உங்களை பற்றி, உங்கள் பாடசாலையை பற்றி எல்லாம் சொல்லி விடையையும் சொல்லுங்கள். முகமது இஸ்மாயில் பாத்திமா ஹசீனா, ஏராவூர் மட் அல்முனீரா பாலிகா மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த மாணவி. தரம் 12 கலை பிரிவிலை கற்கிறேன். இதுக்கு சரியான விடை ஜென்சிலா மஜீத், முல்லைத்தீவைச் சேர்ந்தவர். முல்லைத்தீவைச் சேர்ந்த ஜென்சிலா மஜீத் அவர்கள் என்பது சரியான விடை. அந்த துணிச்சமிக்க பெண்மணிக்கான